வணக்கம். This is Geetha Ashok from Cure Aroma Therapy Center. மீண்டும் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கீதா அசோக் உங்களுக்கு அரோமா தெரப்பியில் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேருக்கு ஒரு சாஃப்ட்னிங். நான் அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரை ஹேர் ரிப்பேரிங்னு சொல்லுவேன். ட்ரையாக இருக்க ஹேரை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான், இது சாஃப்ட்னிங் பண்ணுறது தான் அதுக்குரிய அந்த டேர்ம். ஏன் ஹேர் ரிப்பேர் ஆகணும், ஏன் நமக்கு வந்து ட்ரைனஸ் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன நோட்ஸ் கொடுக்குறேன். ட்ரைனஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு. சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்போ பாருங்கள் பயங்கரமாக ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூடு இருக்கப்போ நம்மளுடைய முடி பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா அப்படி ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது பயங்கரமாக ஹீட் இருக்கப்போ என்னாகும், நமக்கு தலையில் வந்து டெட் செல்ஸ் நிறைய எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். அப்படி எக்ஸ்ஃபோலியேட் ஆன டெட் செல்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தலையில் அப்படியே செட்டில் ஆகிடும். அப்போ என்னாகும், அந்த தலைக்கு தேவையான ஒரு மாய்ஸ்சர் கிடைக்காது, தலைக்கு தேவையான ஒரு ஆயில் செக்ரீஷன் வெளியே ஊஸ் ஆகிறது இது கூட நம்மளுடைய முடிக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் பண்ணுறப்போ தலைமுடியில் இருக்கக்கூடிய ஃப்ரிஸினஸ், அந்த பிரேக்கிங் அதெல்லாம் கூட அது வந்து மட்டுப்படுத்தி அது நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னொரு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தலைமுடியில் அது எக்ஸ்போஸ் ஆகும். தலைமுடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கர்ஃபி டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய துகள் துகளாக பறக்கக்கூடிய டேண்ட்ரஃப். இப்போ நீங்கள் கோம் பண்ணுறீங்க, தலையை ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க, அப்போ வந்து அப்படி தூள் தூளாக பறக்கும். அந்த மாதிரி பறக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து பொலிவு இல்லாமல் ஒரு ஃப்ரிஸியாக சிக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் கோம் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஃபியூ செகண்ட்ஸில் திரும்ப வந்து உங்களுக்கு சிக்கு விழும். சரியாக மெயின்டைன் பண்ணாத ஒரு ஸ்கேல்ப், தலையில் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல்ப், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடி வந்து பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் அயர்ன் பண்ணுவாங்க, இல்லை ஹேர் ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், பர்மிங், கலரிங், அதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்க. அப்படி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த முடியோட கியூட்டிகிள்ஸ் வந்து வீணாக போய் அது வந்து ட்ரை ஆகி முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ட்ரைனஸ்க்கு. அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு என்னென்னா, இது வந்து கிவி ஃப்ரூட் எடுத்திருக்கோம். இந்த கிவி ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இது ஒரு சரியான மிக்சிங் கொண்டு வரப்போ நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு ஸ்மூத்னிங் பேஸ்ட் மாதிரி அது அமையும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது நான் சொல்லித்தரேன். கிவி ஃப்ரூட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கர்டு. இது கொஞ்சம் நல்ல புளிப்பான கர்டாக எடுத்துக்கிட்டால் முடிக்கு வந்து நல்ல சாஃப்ட்னிங் கொடுக்கும். ஸோ அதனால் இது புளிப்பான கர்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து தேன் எடுத்துக்கோங்க. ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், ஒரு மித்துனே சொல்லலாம், தேன் தலையில் பட்டால் முடி நரைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது வழியாக அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா. அது வந்து சுத்தமாக மித்துங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் காலில் எங்கேயாவது முடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேன் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாள் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். முடியோட கலர் மாறலை அப்படின்னா தேன் வந்து உங்கள் முடிக்கு ஊட்டம் கொடுக்குதுன்னு அர்த்தங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸில் உண்டான பேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹனி வந்து ஒரு வைட்டல் ரோல் இருக்கும், அது கீ இன்க்ரீடியண்ட். ஸோ தேன் சேர்க்கலாம், பயப்படாமல் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, சுகரில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. அந்த கிளைகாலிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹேராக இருக்கட்டும், அதை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த கிளைகாலிக் ஆசிட்க்கு உண்டு. அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிட்டோன்னா இது முக்கியமான ஒன்று, வெஜிடபிள் கிளிசரின். இந்த வெஜிடபிள் கிளிசரின் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் ஹேர் பேக்ஸாக இருக்கட்டும், ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பாடி பேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இந்த வெஜிடபிள் கிளிசரின் வந்து ஒரு வைட்டல் ரோல்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்க வந்து கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிளாசினஸ், ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிளிசரினுக்கு உண்டு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சுகர் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். பாயில் ஆகிறப்போ அதோடைய கலர் வந்து நல்லா மாறி, நம்ம பாகு காய்ச்சிரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் மாறும். ப்ரௌன் கலரில் மாறுறப்ப அதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க, நல்லா ஆறிடட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 20 ml தேன் அது எடுத்துக்கோங்க, 20 ml கிளிசரின் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது 3 தான் நமக்கு தேவை.
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுகரை எடுத்த நம்ம அந்த பாகில் வந்து 20 ml தேனும் 20 ml கிளிசரினும் கலந்து நல்லா லிக்விடாக இருக்க மாதிரி நல்லா அதை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிவி ஃப்ரூட்டில் அந்த ப்ரிப்பேர் பண்ண லிக்விடை வந்து நீங்கள் சிரிஞ்சில் எடுத்துக்கிறீங்க. சிரிஞ்சில் எடுத்துட்டு நீங்கள் எடுத்த லிக்விடை வந்து ஃப்ரூட்டில் அதை வந்து இப்படி நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்டில் எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்டை ஒரு 3 daysக்கு எடுக்க வேண்டாம். வெளியே இருக்கட்டும், ரெஃப்ரிஜரேட் பண்ணாதீங்க, வெளியே இருக்கட்டும். நல்ல உள்ள கனிஞ்ச பழமாக இருக்கணும். வெல் ரைப்பன் ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மிக்சரை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு இது 3 நாள் வெளியே இருக்கட்டும். 3 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை வந்து பீல் பண்ணிவிடுங்க. இதை பீல் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டுக்கோங்க, இல்லை சேர்னரில் போட்டுக்கோங்க. நீங்கள் எதில் கிரைண்ட் பண்ண முடியுமோ அதில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக நீங்கள் வந்து பீட் பண்ணுறப்ப நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அப்படி நீங்கள் இதை போடுறப்ப இந்த பல்ப்போட நீங்கள் இந்த புளிப்பாக இருக்கிற தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 to 1.5 teaspoon castor oil. பர்டிகுலர்லி நான் சொல்லணும் அப்படின்னா ஜமைக்கன் castor oilன்னு சொல்லி பிளாக் castor oil கிடைக்கும். நீங்கள் அது கிடைச்சா அந்த ஆயில் வந்து ப்ரிஃபரபிள். அப்படி இல்லைன்னா நமக்கு நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற விளக்கெண்ணையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும் அந்த டெக்ஸ்சர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? அந்த கலர் நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடியது, எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்கலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரிப்பேர்டு மிக்சர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பல்ப் கிடைக்கும். இதை என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 3 to 5 hours வந்து வெளியே வச்சுருங்க. ஒரு பவுலில் வச்சு வெளியே வச்சுருங்க. ஏன்னா இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பைண்ட் ஆகணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பைண்ட் ஆகி அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் பீரியட்னு சொல்கிறது. அந்த 3 to 5 hours வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து உங்களுக்கு பிரச்சனை வந்து முடியல, ஸ்கேல்பில் இல்லை, முடியல. அப்போ என்ன பண்ணுங்கள், முடியை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா இப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு முடியை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு பேர் இமல்சிஃபைங் பேர். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இமல்சிஃபை பண்ண என்ன ஆகும்னா முடியோட கியூட்டிக்கல்குள்ளேலாம் இந்த கண்டிஷனிங் வந்து உள்ளே இறங்கும். ஏன்னா நமக்கு வந்து ட்ரைனஸ் வர்றதுக்கு காரணமே முடியோட கியூட்டிக்கல்ஸ் இப்படி தனித்தனியாக பிரிகிறது தான். ஒரு நார் மாதிரி அப்படியே பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சிருக்க முடிய ஒன்றா சேர்க்கறது தான் கண்டிஷனிங்கோட கான்செப்ட். அந்த கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு இந்த முடியை சின்ன சின்ன ஸ்ட்ராண்டாக எடுத்து இந்த பேஸ்ட் உங்கள் கையில் எடுத்து நல்லா முடியை வந்து இப்படி இமல்சிஃபை பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ராண்ட்ஸ்க்கும் பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக அதை நீங்கள் ஒரு கிளிப் பண்ணி இது மாதிரி ஷீட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து அதை கவர் பண்ணிக்கோங்க. இல்லை அலுமினியம் ஃபாயில் கிடச்சிச்சின்னா அந்த ஃபாயில் எடுத்து நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்படி ஆகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனிங் நல்லா முடிக்குள்ளே போகும். ஓகே, உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருக்குது, நீங்கள் ஒரு ஹெட் ஸ்டீமரோ இல்லை கையில் இருக்கக்கூடிய ஸ்டீமரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க. இல்லை அந்த டிஸ்போசபிளாக நீங்கள் கவர் போட்டுக்கிறீங்க அப்படின்னா, ஷவர் கேப் போட்டுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அவுட் சைடில் கொஞ்சம் ஸ்டீம் காட்டுங்க. நல்ல ஸ்டீம் வர்றப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேர்க்கும், உங்களுக்கு தலை நல்லா வேர்க்கும். அப்படி வேர்க்கிறப்ப இந்த முடியில் வந்து அந்த கண்டிஷனிங்லாம் உள்ளே இறங்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours விட்டுட்டு மைல்டு ஷாம்புவில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு மறுநாள் உங்கள் முடியை தொட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக ஒரு கிளாஸியாக. எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டேன், என்ன ஸ்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவோம். ஒரு விதத்தில் இது வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட் தான். என்ன நேச்சுரலாக பண்ணுறீங்க, உங்கள் கைகளால் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பா தெரப்பி நீங்கள் வீட்டிலையே பண்ணிக்கலாம். உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும், லைஃப் கிடைக்கும். முடி வந்து இப்படி கட்டாகி விழுகுது இல்லையா, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பெனிஃபிட்ஸை எப்படி நீங்கள் அதை பயன்பெற்றீங்க அப்படிங்கிறத எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைகள், அரோமா தெரப்பியில் என்ன வேணும், நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற காலங்களில் நான் கட்டாயம் உங்களை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். தேங்க்யூ, வணக்கம்.